நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக படம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் சில சீக்வன்ஸும் ரொம்ப ஓப்பனாகவே இருக்குது. ஆக்சுவலாக மாடல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஓப்பனாகவே இருக்குது. ஸோ அதுதான், மற்றபடி எல்லாமே ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு, ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே ஓகே, கண்டிப்பாக வரவேற்பு. தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மலையாள படம் வந்து ஃபீலாக ஒன்றும் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் இருக்கனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபீல் ஆகும் தவிர மற்றபடி ஒன்றுமே இருக்குது. இல்லை எல்லாமே ஓகே இருக்கு ப்ரோ. இதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே ராவாக இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ போல் இந்த படம் நல்லா டேக் ஆஃப் ஆகும், கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆகும். எல்லாம் ராவாக இருக்குது. ஆக்சுவலாக ராவா அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. ஆக்சுவலாக மாடர்ன் அப்படி எல்லா சீக்வன்ஸும் ராவாக எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 10 to 15 minutes லைட்டாக கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே வருது. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோட வரது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு ஏஜ் அடல்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவரால் ஓகே தான் ப்ரோ, நல்லா சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. வந்து இந்த படத்துக்கு ஏன்டா கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாங்க. பேக் சைடு உட்காந்து ஆடியன்ஸும் சரி, என்ன கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. ஆரியாவோட இலங்கை பாஷை நான் தான் பேசிக்கிறேன் சார். அதாவது சில இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருப்பாரு, சில இடத்துல அந்த யூஷுவலாக பேசுகிற தமிழும் பேசியிருப்பாரு, இலங்கை இதுவும் பேசியிருக்காரு. ஸோ வந்து நல்லா தான் பேசியிருக்காரு. ஆரியாவில் அந்த தமிழ் அந்த ஸ்பீச் டெக்னாலஜியை விட்டுருங்க, அவர் நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிடிச்சிருந்தா சார், வைலன்ஸ் தான் அதிகமாக பிடிச்சிருக்கு, ஃபைட் நல்லா பிடிச்சிருக்கு. அந்த இன்ட்ரோ பிளாக் சீன், மாடு சீன் வந்து பிரமா. அனந்தன் காடு அந்த படம் தான். அனந்தன் காடு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். அப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வெந்து தணிந்தது காடு, அது இல்லடா, அப்போ வெந்து தணிந்தது காடு, இப்போ ஆர்யாவின் அனந்தன் காடு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. ஆர்யா அவர்களுக்கு இதுவரைக்கும் நடிக்காத ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம். அவர் இலங்கை தமிழ் பேசினா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி அஜித் சாரோட அந்த கொஞ்சி பேசுகிற அந்த வாய்ஸ் இருக்குமோ அப்படி தான் நீங்கள் இது வரைக்கும் ஆர்யாவோட குரல் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஒரு வீரமான கம்பீரமான தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோட அந்த இலங்கை போராளியாக இருக்கிறாரு. அப்படி அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி இருக்கிறவர் தான் இந்த ஆர்யா அவர்கள். நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப அசால்ட்டான நடிப்பு. அதாவது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன சார் என்ன பிரச்சனை, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி குருதிப்புணல் அந்த படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கமல் சார், அர்ஜுன் சார் அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கும், ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருப்பாங்க. ஒரு மணிரத்னம் சார் படம், அந்த படம்லாம் பார்க்கும்போது அதில் உள்ள நடிகர்கள்லாம் மிகைப்படுத்தி நடிக்காமல் அந்த கேரக்டராகவே ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருப்பாங்க. அப்படித்தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரமுமே நல்லா செதுக்கி வச்சிருக்காரு ஜியோன் கிருஷ்ணகுமார். அந்த இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் வினோத்குமார் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும். ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தில் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், நான் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த வினோத்குமார் அவர்கள் அனந்தன் காடு இந்த படத்தை வந்து தயாரித்திருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இதில் நிறையா நடிகர்கள், போஸ் வெங்கட் இதில் நடிச்சிருக்காரு, சுனில் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி பேன் இண்டியா படத்திற்கு தேவையான அனைத்து நடிகர்களுமே இந்த அனந்தன் காடில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கிறது மியூசிக் தான். மியூசிக் எக்ஸ்ட்ரானரி. நம்ம ஒரு இடத்துல கூட இந்த பக்கம் திரும்ப முடியாது, அப்படி மியூசிக். சும்மா தர 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 அப்படின்னு மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி வசனம் எழுதியிருக்கிற ஒரு பேர் தெரியல, நல்ல உணர்வுபூர்வமான வசனங்கள் எழுதியிருக்காரு இந்த அனந்தன் காடு படத்திற்கு. உண்மையிலேயே இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபைட்டு அதே மாதிரி உண்மையிலேயே நம்ம ஒரு டீ கடைக்கிட்ட சண்டை போடும்போது எப்படி போடுவோம், ஒரு காலேஜில் சண்டை போடும்போது எப்படி போடுவோமோ அதே மாதிரி உண்மையான சண்டையாக தான் இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியும். அந்த சண்டை பயிற்சியாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி அனைத்துமே அனந்தன் காடுக்கு எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் அவார்டு வாங்கிறதுக்கான அனைத்து பொருத்தங்களுமே
இந்த அனந்தன் காடு படத்துக்கு இருக்குது. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இது என்ன சார் மெயின் வில்லா? அவர் இந்த கருப்பு படத்துலலாம் வருவார்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காருங்க. அதுக்கு தான் அந்த அவர் மலையாள ஆக்டர்னு நினைக்கிறேன். மலையாள ஆக்டர் அவர். ஸோ அதனால தான் நிறையா அவார்டுகள் எல்லாமே மலையாள நடிகர்கள் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தின் மூலமாக தமிழ் படத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி அனைத்து கதாபாத்திரம் அந்த வில்லன் நடிகர்கள் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர்களுக்கு தமிழ் டப்பிங்கில் குரல் கொடுத்துருக்கிற நிலகல் ரவி, ஜான் விஜய், இளங்கோ, அவங்க எல்லாருமே அப்படியே அந்த குரல் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி அமைஞ்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தலை நிமிர்ந்து நில்லடா ஆர்யா, உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு நான் ஒரு சல்யூட் கொடுக்கிறேன். ஏன்னா தமிழ் தான் மெயின். ஏன்னா இந்த படத்தில் யாழ்ப்பாணத்தில் தொடங்கி கேரளா வரைக்கும் நகர்ந்து திண்டுக்கல் வரைக்கும் போய் திருப்பி தமிழங்கிட்ட வருது. அந்த கதை தமிழங்கிட்ட வருது. அதுதான் ஆர்யா. இதில் எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும் அந்த விடுதலை போராட்டம், அந்த பெண்கள்லாம் என்ன கொடுமை, அந்த கீழே போடுறாங்க, பெண்களை துன்புறுத்தாதீங்க, பெண்களை வன்கொடுமை பண்ணாதீங்க, டைட்டில்லே சென்சார் போர்டே போட்டுன்னு வருது. அது இப்போ நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலேயே நடக்கக்கூடாது. இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் பெண்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு அங்கத்தி ஸ்லோன்லேயே நடந்துக்குது, யாழ்ப்பாணத்திலே நடந்துக்குது. அதனால் படம் எல்லாரும் பார்க்கலாம். அந்த கேரளா சம்பந்தப்பட்ட அவங்க நடித்த சக ஊழியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இது கம்பேக்கே தேவையில்லைங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அது பஞ்சிங்கே போதுமேங்க. ஓகேங்களா? அதுதான் உணர்வு. படத்தில் மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு ரியல் ஃபைட் மாதிரி இது. யாருன்னு தெரியல, ஃபைட் மாஸ்டர் யாருன்னு தெரியல. ஒரு டீக்கல்ல என்ன சண்டை நடக்குமோ, ஒரு காலேஜில் என்ன சண்டை நடக்கணுமோ தத்துருவமாக இருக்குது சண்டை. அதுதான் நான் ரொம்ப லைக் பண்ணேன். அந்த சண்டை தான் மெயின். தத்துரம் லிங்கி கட்டிக்கின்னு ஃபைட் பண்ணுறதுலாம் சொல்லவே தேவை. ஒரு ஆள் படம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.